கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 2:6, Matthew 2:6. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அதாவது மத்தேயு இங்கே அந்த சுவிசேஷத்தை எழுதும்போது யூதர்களுக்காக எழுதுகிறார். பிரதானமாக யாரும் யூதர்களுக்காக. இந்த யூதர்களுக்கு இந்த மீகா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வசனமும் தெரியும். அதனால மறுபடியுமாய் மத்தேயு இங்கே எழுதும்போது யூதர்களுக்கு புரியும் வண்ணமாக அந்த முழு தீர்க்க தரிசனத்தையும் அப்படியே எழுதுகிறார். எங்கே மீகா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து இந்த காரியத்தை அப்படியே எடுத்து சொல்கிறார். எப்படி பெத்லகேம் என்னப்பட்ட எப்ராத்தா, அங்கே நீ யூதாக்களில் சிறியவனாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக ஏரோது ராஜாவுக்கு இந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் அப்படியே சொல்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 800 வருடங்களுக்கு முன்பாக. ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதான் மீகா தீர்க்க தரிசனம். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த பிரதான ஆசாரியர் வேதபாரகர்களும் அப்படி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை படித்தாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை அவங்களால உடனே சொல்ல முடியுது. எப்படி? தீர்க்கதரிசி 800 வருஷங்களுக்கு முன்பாகவே தாவீதின் வம்சத்தில் வருவார், அவர் பிரபுக்களில் சிறியவராக இருந்தாலும் அவர் அவங்க இருந்தால் வருவார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதையே மீகா தீர்க்கதரிசி ஒரு 800 வருடங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக கர்த்தர் அவர் மூலமாக பேசும்போது பெத்லகேமில் தான் பிறப்பாருன்னு சொன்னார். அது நிறைவேறக்கூடிய காரியமாக அவர் அங்கே தான் பிறந்திருப்பார், அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டுவா இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஏரோது ராஜாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியர் வேதபாரகர்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலை பற்றி ஏரோது ராஜாவுக்கு சொல்ல முடியுது. ஆனால் அவர்களால் விசுவாசிக்க முடியல. போதிக்க முடியுது, விசுவாசிக்க முடியல. போதிக்க முடியுது, அதை தங்களுக்கு பயன்படுத்த முடிவதில்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? யாக்கோபு அதனால தான் ஒரு எச்சரிப்பு கொடுப்பார் தன்னுடைய நிருபத்தில். யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது, அவசரப்பட்டு நீங்கள் அநேகர் போதகர்களாக ஆயிராதீங்க, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கடுமையான நியாய தீர்ப்பு உண்டாகும்னு. ஏன்னா மற்றவங்களுக்கு போதிக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? முதல்ல நீங்கள் விசுவாசிக்கிற மக்களாக இருக்கணும். இப்போ நான் சமீபத்தில் ஒரு சகோதர சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வேறு சமயத்தை சார்ந்தவங்க. அவங்ககிட்ட பேசியிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருந்தாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் குறித்து கொடுக்குறாரே, அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த திருமணத்தில் உங்கள் ஜாதகம் பார்த்து இப்போ எல்லா பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இதில் போகிறது இல்லையா, டிவோர்ஸில் போகிறது இல்லையான்னு கேட்டேன். ஆமாம், அதுலேயே விவாகரத்து ஆகத்தான் செய்யுது. அப்போ நான் சொன்னேன், அப்படின்னா உங்களுடைய 10 பொருத்தம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டினாலுமே அது நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டேன். இதை குறித்து கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குறவங்க அவங்க ஏன் உங்களை ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இல்லை, அது நல்ல மாதம் இல்லைன்னாங்க. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம், கரெக்டாக பதில் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அப்போ சொன்னேன், நீங்கள் ஆடி மாதம் உங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் அவங்க ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இல்லை, அவங்க மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆடி மாதம்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாதம் இல்லைன்னு போதிக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல நேரம் இல்லைன்னு போதிக்கிறாங்க, அதே ஆடி மாதம் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்களே எப்படி?
அப்போ பாருங்களேன், மக்களை ஏமாத்துகிறவர்கள் எல்லா சமயத்திலையும் உண்டு. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நான் இது எந்த சமயத்தையும் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லலை. அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, யூத மார்க்கமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்து சைவமாக இருந்தாலும் சரி, மக்களை ஏமாற்றுகிறவர்கள் உண்டு. தாங்கள் போதிப்பார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கடைபிடிக்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சேர்ப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.